ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பேட் அசிஸ்ட் 3. நம்மள நிறைய பேர் ரோப்ளாக்ஸ் வச்சுப்போ நல்லா விளையாடவும் செய்வோம். பட் நமக்கு எப்படி இந்த கேரக்டர் கஸ்டமைசேஷன் பண்ணணும்னு தெரியாது பாதி பேருக்கு. ஸோ உங்களுக்காக தான் சொல்லிட்டு இருப்பேன். தெரிஞ்சவங்க தெரிஞ்சுப்பாங்க, மோஸ்ட்லி சின்ன பசங்க அவங்களுக்கு தெரியாது. ஸோ லெட்ஸ் கெட் இட் டு த கஸ்டமைசேஷன் வீடியோ. ஓகே கைஸ், ஃபஸ்ட் இந்த அவதார்னு இருக்கிறதுக்கு நம்ம கிளிக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் பிளேஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அதில் இந்த 3 பட்டன் இந்த 3 கோடு மாதிரி கீழே இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எனி ப்ரைஸ்ன்னு இருக்கக்கூட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு இருக்குது பாருங்கள். அதை சூஸ் பண்ணி எம்ஐ என்ன இருக்குல்ல அதில் 0 கொடுங்க. மேத்ஸ்லேயும் 0 கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க எல்லாமே வரும். இப்போ பாருங்கள், கேரக்டர்ஸ் உங்களுக்கு என்ன கேரக்டர்ஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க. என்ன கேரக்டர்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒரு ரோபோ கேரக்டர் இருக்கும். ஸோ அவனுக்காக தான் நான் பார்த்துட்ருக்கேன். எதுக்கு ப்ரோ அவனை தேடுறேன்னா அவனோட ஹேண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரோபோ கேரக்டர் அதை நான் எடுத்துக்கிறேன். கெட் கொடுத்தா போதும், அவன் இதாக இருப்பான். ஓகே, இப்போ கிளாத்ஸ் அதே தான். இப்போ ஃப்ரீயாக இருக்க எது வேணால் வந்திருக்கு. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வாங்குறேன் பாருங்கள். இது வாங்கிட்டேன், கெட், அவ்வளோதான். அப்புறம் இந்த பேண்ட் வாங்குகிறேன், கெட். நெக்ஸ்ட்டு ப்ரோ ஹைட்லாம் எப்படி ப்ரோ எதுன்னு கேட்டால் அதுக்கு ஆப்ஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆக்சசரிஸில் நான் இந்த கேப் வாங்குகிறேன். எல்லாம் பிளாக் கலரில் தான் வாங்குகிறேன், நான் பார்த்துக்கோங்க. கெட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஐடி கார்டு, கெட், அவ்வளோதான். இப்போ இந்த கிளாஸஸ், கெட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சசரிஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு தனியாக அதெல்லாம் இருக்கும். ஸோ நான் டோட்டலாக வாங்கிட்டேன். ஃப்ரீயாக இருக்க எல்லாமே வரும். இது நீங்கள் கேமில் ஜெயிச்சா ஃப்ரீயாக வருது இந்த ஸ்டார் போட்டது. ஓகேவாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சசரிஸு எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாத்ஸ்லேயே நம்ம எல்லாம் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு கிளாத்ஸ் கீழே இருக்குது பாருங்கள். டிஷர்ட், ஸ்வெட்டர், ஜாக்கெட்ஸ். நீங்கள் ஒன்ஸ் இந்த 3 இது இருக்கிறத மாற்றினாலே உங்களுக்கு வேணுங்கிறதுலாம் வந்துடும். ஸோ நீங்கள் பிடிச்சதை வாங்கிக்கலாம். ஸோ நான் இப்போ என்னோடய கேரக்டர் காமிக்க வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் ஷூஸ் மாற்றிக்கிறேன். ஷூஸ் இப்போ காஸ்ட்லியாக இருக்கா, திரும்பி அதுக்குள்ளே போய் ப்ரைஸ் ரேஞ்சு கொடுக்கணும். போயிட்டு 0, மேட்ச்சில் 0 அப்ளை கொடுத்தா போதும். ஃப்ரீயாக ஷூஸ்லாம் வரும். நான் இப்போ எந்த ஷூ எடுக்க போகிறேன்னா இதை எடுக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், சவுண்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு முடி கலரில் எப்படி மாட்டினா ஹெட் அண்ட் பாடின்னு இருக்குது பாருங்கள். கேரக்டருக்கு அப்புறம் கஸ்டமைசேஷனில் போகணும். இது மார்க்கெட் பிளேஸ் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமைசேஷன் போங்க. அங்கே போய்ட்டு ஹெட்டு ஆட் இருக்கும். ஆடை டச் பண்ணி என்ன கலர் வேணும்னா மாற்றிக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். இந்தமாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா மார்க்கெட் பிளேஸ் போங்க. போயிட்டு ஹெட் இருக்கா, மார்க்கெட் பிளேஸில் ஹேர் போங்க. போயிட்டு எனி ப்ரைஸில் இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சை நீங்கள் மாற்றணும். எல்லாமே தான். நீங்கள் ப்ரைஸ் ரேஞ்சை மாற்றி ஃப்ரீயாக வேணால் 0 கொடுங்க. இல்லை ஒரு 20 ரோப்ளாக்ஸ் போல் வச்சுருக்கேன்னா 20 கொடுங்க. என்கிட்ட எனக்கு இப்போ 9 ரோப்ளாக்ஸ் 4 ரோப்ளாக்ஸ் இருக்குது. நான் காலி பண்ணி தான் போகிறேன். ஸோ நான் இந்த ப்ளூ கலர் ஆடை வச்சுக்கிறேன். ஓ ஷிட், ஓகே வெயிட் பண்ணுங்க. ஆட் ஓகே. இப்போ போய் எனி ப்ரைஸ் ரேஞ்ச் 0 ஓகே. அப்ளை. ஓகே, ஃப்ரீ கொடுத்து கெட். பக்கத்து வீட்டில் ஏதோ சண்டை போடுறாங்க, அந்த சவுண்ட் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ எடுத்துகிட்டு ஹெட் நார்மலாக இருக்கிறது வைக்கணும் வச்சுக்கோங்க. மாற்றிக்கோங்க. நான் இதே வச்சுக்கிறேன். ஃபேஸ் நான் இதை வச்சுக்கிறேன். ஃப்ரீ தான் இது எல்லாமே, ஒன்றும் இல்லைங்க. இந்த 3 பட்டன் இருக்கிறது மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னா போதும் ஒவ்வொரு தடவையும். ஸோ தட்ஸ் த ரீசன், மற்றபடி ஒன்றும் தேவையில்லை. ஸோ இப்போ நான் ஸ்கின் கலர் மாற்ற போகிறேன். ஹெட்டு, ஹேரு எல்லாம் மாற்றியாச்சா. நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸு எல்லாம் மாற்றியாச்சு. ஆக்சசரிஸு. இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். அவதாருக்கு போங்க, கஸ்டமைசேஷன் போங்க. கேரக்டர் இருக்கா. நெக்ஸ்ட்டு ஹெட் அண்ட் பாடியில் ஆட் மாற்றியாச்சு. ஸ்கின் கலர் இங்கே இருக்கும் பாருங்கள், ஸ்கின்னுட்டு
ஸோ நான் ஸ்கின் கலரும் மாற்றிட்டேன். ஸ்கின் கலரும் நான் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு ஹெட்டு எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளாத்ஸு போக வேண்டியதான். கிளாத்ஸ் நம்ம வாங்கினது எல்லாமே இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் வாங்கின கேரக்டர் வந்து காமிக்க பாருங்கள், எமௌண்ட். இது நான் ஆக்டிவில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இப்போ ஹெட் அண்ட் பாடிக்கு போனீங்கன்னா இங்கே ஃபேஸ் எல்லாத்தையும் கடைசியில் பில்டுன்னு ஒன்று இருக்கா, இப்படி தான் ஹைட் ஏற்றணும். பில்டுக்கு போய்ட்டு குண்டாக இருக்கானா இப்படியே பண்ணிங்கன்னா ஸ்லிம் ஆகும். ஓகேவா, உள்ள வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்குது. இப்படி தான் பில்டில் மாற்றணும். லெஃப்ட் லெக்கில் வந்து 3 கொடுத்துப்பாங்க, மேனு, ரோப்ளாக்ஸ், பாய், ரைட் லெக்குன்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நைட்டோட லெக் வைக்கப்பேன். நைட்டுங்கிறது நான் வாங்கின கேரக்டர். நீங்கள் அந்த கேரக்டர் ஈக்குவே கொடுத்துட்டு மாற்றினீங்கனாலே வந்துடும், பிரச்சனையே இல்லை. நைட் சோல்ஜரோடது. இது வந்து ஆர்ம், அதாவது கை வந்து நைட்டோடது நல்லா இருக்கா இல்லை. நான் கை இந்த ரோபோவது வச்சுக்கிறேன், ஒன் சைடு. நான் கோலாராக தான் வைக்கிறேன், சும்மா ஃபன்னுக்காக தான். சும்மா ஃபன்னுக்காக தான் பண்ணேன். நான் நைட்டு வருது கை வந்து என்ன வைக்க போனால் நான் வந்து நைட்டு ஒரு தான் வைக்கிறேன். ஓகேங்க, இந்த மாதிரி நீங்கள் ஃபன்னாக கூட மாற்றி இது பண்ணலாம். லெக் வந்து நான் இப்போ பாய் இது வைக்கிறேன், இதே மாதிரி வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ என்னோடய கேரக்டர் ரெடி ஆகிடுச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரெடி ஆகிட்டான். என்னோடய ஒரே ஒரு லெஃப்டில் மட்டும் நான் ரோபோ தான் வைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், கேரக்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட்டு நான் மார்க்கெட் ப்ளேஸில் போய் கிளாத்ஸில் என்கிட்ட இருக்க இந்த 4 ரோப்ளாக்ஸ் அதை எப்படி பண்ணுறோன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி 3 பட்டனுக்கு அதில் கொடுத்து ப்ரைஸ் செஞ்சு வந்து சூஸ் பண்ணுவீங்க. நான் வந்து 4 கொடுக்கணும். இப்போ மேத்ஸும் 4 அப்ளை கொடுத்தேன்னா நாட் ஐட்டம் ஃபவுண்ட், 4 ரோப்ளாக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஃப்ரீயாக இருக்குது, நான் இப்போ எடுக்கிறேன். 0 0. ஸோ டிஷர்ட் வந்து கிளாசிக் ஷர்ட்டில் போய் பார்த்திங்கன்னா வந்துடும். அப்புறம் கிளாசிக் டிஷர்ட், நான் டிஷர்ட் தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த உல்ஃப் எடுக்கிறேன், அவ்வளோதாங்க, கெட். ஸோ இப்போ நம்மளோட கேரக்டரை கஸ்டமைசேஷன் பண்ணிட்டோம். ப்ரோ, அடுத்த உங்களோட கேள்வி வந்து என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு தெரியாதது, எப்படி நம்மளோட ப்ரொஃபைலை மாற்றுறது, ப்ரொஃபைலை இது பண்ணுறது. எடிட் ப்ரொஃபைலில் போயிட்டு இல்லை எடிட் அவதார் கொடுக்கணும். எடிட் அவதார் கொடுத்துட்டு சரி வெயிட் பண்ணுங்க, இதை கொடுத்துட்டு எடிட் ப்ரொஃபைலில் கொடுத்துட்டு டிஸ்பிளே நேம், இப்போ போய் உங்கள் நேமை நீங்கள் மாற்றிக்கலாம். டிஸ்பிளே நேம் கண்டெயின் அன்ஸ்டாப்டு கேரக்டர்ஸ். ஓகே, அதாவது கண்டினியூஸாக இருக்கணும், அதுதான் மீனிங்கு. ஓகேவா. ஸோ நான் வந்து ஐடியை வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ என் ஐடி இப்போ மாற்ற வெயிட் பண்ணுங்கள், சின்ன கிளிச் மாதிரி ஆகிடுச்சு. எடிட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு யூசர் நேம் மாற்ற முடியாது, ஏன்னா யூனிட் மோர் சேஞ்ச் யூசர் நேம் மாற்ற முடியாது. பட் நீங்கள் வந்து வேறு ஐடி உருவாக்கலாம். இது வந்து வேறு நேம், டிஸ்பிளே நேம் மாதிரி. இது எப்படி ப்ரோ மாற்றணும்னா,
இது ஈஸிங்க, வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். டிஸ்பிளே நேம் இஸ் நாட் அது ரோப்ளக்ஸால் எடுத்துக்க முடியும். சரி, நான் ரொம்ப பெரிய பேராக இருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். RJ 733 ஸ்பேஸ் விட்டு BA செய்யோ சாமி. ஓகே, ஓகே, RJ 713 மாற்றியாச்சு நம்மளோட டிஸ்பிளே நேமு. இப்போ மித்தவங்க நம்ம டிஸ்பிளே நேம் வச்சு இப்போ நம்ம சர்ச் பண்ணாலும் நம்ம வருவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வந்து இந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களோட போஸை வந்து நீங்கள் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஏதாச்சும் எமௌண்ட்டை கொடுக்க சொல்லுவோமா? இதை அப்படியே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் என்னை மோட்டிவேட் பண்ணும். ஸோ நம்ம VTG மாதிரி ஒரு சேனல் ஆகுனா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் ஒரு மோட்டிவேஷன். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் எமோஜியாச்சும் போட்டு விடுங்க. இல்லை என்ன கேம் போடலாம் அதை பற்றியாச்சும் சொல்லுங்கள். ஸோ